ஒரு 5 வருஷம் முன்னாடி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறப்போ ஒரு 3 to 3.5 லட்ச ரூபாய் பட்ஜெட்ல ஆல்டோ கேட்டன் வேகனார் போன்ற கார்களை புதுசா வாங்கி குடும்பத்தோட அவ்வளவு சந்தோஷமா வாழ முடிஞ்சது. ஏன் இன்னைக்கு தேதியில கூட ஒரு காமன் மேன் கார் வாங்கணும், புது கார் வாங்கணும் அப்படின்ற கனவை இயக்கத்தை ஆல்டோ கேட்டன், i10, வேகனார், பிட், ஸ்விஃப்ட் போன்ற கார்கள் தான் பூர்த்தி செய்து. பட் இன்னும் சில வருடங்கள்ல கவர்மெண்ட் இது போன்ற அஃபோர்டபிள் கார்ஸை இந்தியால இல்லீகல்னு சொல்லி முத்திர குத்தி அதை பேன் செய்ய போறாங்க. பட் இதை டைரக்டா கவர்மெண்ட் செய்ய போறதில்ல, சுத்தி வளைச்சு கஃபே 3 நாம்ஸ் மூலமா ஒரு காமன் மேனோட முதுகுல குத்த போறாங்க. இந்த கஃபே 3 நம்ம இந்தியன் ஸ்மால் கார்மெண்ட் செக்மெண்ட்டை மொத்தமா கிளீனா அழிச்சிரும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? பட் அதுதாங்க நடக்க காத்திருக்கு. மாருதி ஒரு புறம் கவர்மெண்ட் கிட்ட ஓப்பனாவே வார்னிங் கொடுத்துட்டாங்க. கஃபே 3 நாம்ஸ் மட்டும் இந்தியால கிக் ஆச்சுன்னா அவங்களோட ஸ்மால் செக்மெண்ட் கார்ஸான ஆல்டோ கேட்டன், எஸ்பிரஸோ, வேகனார், சிலரியோ, ஏன் ஸ்விஃப்ட் போன்ற கார்கள் கூட நிப்பாட்டுவதை தவிர வேற வழி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் மஹேந்திரா இன்னொரு புறம் கஃபே 3 நாம்ஸை ஆதரவு தெரிவிச்சு ஃபாலோ த ரூல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் நடக்குது? கவர்மெண்ட் நாங்க கிளைமேட் கோல்ஸை சேஸ் பண்ணி ஓடிட்டு இருக்கோம்னு கிளைம் பண்ணிட்டு கஃபே 3 நாம்ஸை கொண்டு வருவது உறுதி. இதனால ஒரு காமன் மேனுக்கு கார் அன்அஃபோர்டபுளா போறதை பத்தி கவலை இல்லைன்னு இன்டைரக்டா குறிப்பிட்டிருக்காங்க. மாருதி வெர்சஸ் மஹேந்திரா வெர்சஸ் கவர்மெண்ட்னு ஒரு ஃபுல் ப்ளோன் வாரு இந்த எமிஷன் நாம்ஸ் கிக்கின் ஆவதால உருவாகி இருக்கு. சரி, இந்த கஃபே 3 நாம்ஸ்னா என்ன? இந்த கஃபே 3 நாம்ஸ் கிக்கின் ஆவதால உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு காமன் மேனுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு வரப்போகுது? மாருதி வெர்சஸ் மஹேந்திரா வெர்சஸ் கவர்மெண்ட் என்ன நடக்குது இங்க? வாங்க எல்லாத்தையுமே முழுமையா தெரிஞ்சுக்கலாம். நீங்க புதுசா ஒரு கார் வாங்க இருக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பெட்டரான புரிதலை கொடுக்க போகுது. ஃபர்ஸ்ட், இந்த கஃபேனா என்ன, இதோட அப்ரிவியேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா கார்ப்பரேட் ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சின்னு குறிப்பிடுவாங்க. ஒரு கார் மேக்கரோட ஃபிளீட்ல இருக்கக்கூடிய கார்ஸோட ஆவரேஜ் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் பர் கிலோமீட்டருக்கு இவ்வளவுதான் இருக்கணும்னு செட் பண்ற ரூல் தான் இந்த கஃபே நாம்ஸ். 2022ல கஃபே நாம்ஸோட ஸ்டேஜ் 1 வந்துச்சு. அதன் பிறகு இப்ப கரண்ட் ஸ்கெடியூல்ல 2024 டைம் லைன்ல ஸ்டேஜ் 2 கஃபே நாம்ஸ்ல கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் 113 கிராம் பர் கிலோமீட்டர் ஆகவும் ஃபியூல் எஃபிஷியன்சி 21.3 கிலோமீட்டர் பெர் லிட்டர் ஆகவும் இருக்க வேண்டும் அப்படின்றது தான் இந்த டேபிள்ல நீங்க எவிடென்ட்டா பார்த்திருக்க முடியும். ஆனா 2027ல இந்த கஃபே 3 நாம்ஸ் கிக்கின் ஆகிறப்போ ஆவரேஜ் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் பர் கிலோமீட்டர் 93 கிராம் பர் கிலோமீட்டரா மாறும். அண்ட் 25.4 கிலோமீட்டர் பெர் லிட்டர் ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சியா பண்ணி பிராண்ட்ஸ் போய் ஆகணுங்க. இது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒரு பிராண்ட்ல இருக்கக்கூடிய மொத்த கார்ஸோட ஆவரேஜ் கார்பன் எமிஷனை எடுத்து அதை பர் கார் எமிஷனா கால்குலேஷனுக்குள்ள கொண்டு வருவாங்க. மஹேந்திரா அண்ட் டாடாக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ், அவங்க ஈவிக்குள்ள போயிட்டாங்க. மிகப்பெரிய எமிஷன் அட்வான்டேஜ் அங்க கிடைக்குது. ஏன்னா ஈவிஸ்க்கு டெயில் பைப் எமிஷன் 0, அதைத்தான் கவர்மெண்ட்டும் கணக்கில் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஈவிஸை வச்சு அவங்களோட பெட்ரோல் அண்ட் டீசல் லைனப்பை கார்பன் யூட்டிலைசேஷன் பண்ணி கஃபே 3 நாம்ஸை ஈஸியா அச்சீவ் பண்ணிட முடியும். வெரஸ் மாருதி, ஹுண்டாய், டொயோட்டா, ரெனோல்ட் போன்ற நிறுவனங்கள் அதை செய்வது ரொம்பவே கடினம். ஏன்னா மஹேந்திரா அண்ட் டாடால இருக்கக்கூடிய ஈவி லைனப்ஸை காட்டிலும் இங்க மாருதி, ஹுண்டாய், ரெனோல்ட் அண்ட் டொயோட்டால அவ்வளவு பெரிய ஒரு லைனப்பே இல்லையே. ஹைபிரிட் அண்ட் சிஎன்ஜியோட லைனப்பை மாருதி ஸ்ட்ராங்கா வச்சிருந்தாலும் ஈவிஸ் அளவுக்கு டெயில் பைப் எமிஷன்ல பெட்டர்மெண்ட்டை இங்க காமிக்க முடியாது. மாருதியோட லைட்டர் கார்ஸான ஆல்டோ, செலரியோ, எஸ்பிரஸோ, ஸ்விஃப்ட் இது போன்ற கார்கள் 30 கிலோமீட்டர் பெர் லிட்டரை தாண்டி அச்சீவ் பண்ணியே ஆகணும். அப்பதான் அவங்களோட ஹெவியர் கார்ஸான கிராண்ட் மெட்டாரா அண்ட் எர்டிகாவை கார்பன் யூட்டிலைசேஷனுக்குள்ள கொண்டு வர முடியும். இந்த பேலன்ஸை ஜஸ்ட் லைக் தட் எடுத்து வருவது வாய்ப்புகளே இல்லைங்க. வித்தவுட் ஹைபிரிட் டெக், ஸ்விஃப்ட், செலரியோ, ஆல்டோ இது பாசிபிளே இல்ல. சரி, அப்படியே ஹைபிரிட் டெக்கை எடுத்துட்டு வந்து இந்த ஆல்டோ கேட்டனை பெட்டர்மெண்ட் கொண்டு வரலாம்னு நினைச்சா இங்க ஹைபிரிட்கான டாக்ஸ் பெனிஃபிட் எங்க இருக்கு? இவிஸ்க்கு மட்டும் தானே கவர்மெண்ட் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ஒரு ஆல்டோ கேட்டன் 10 லட்சம் ரூபாய் விலைக்கு போச்சுன்னா கார் மார்க்கெட்ல அதை விற்பது பிரோஜனமே இல்லை. ஏன்னா 10 லட்சம் ரூபாய் கொடுத்து யாரும் ஆல்டோவை வாங்க மாட்டாங்க. இந்த கஃபே 3 நாம்ஸ் கிக்கின் ஆச்சுன்னா ஓவர் த நைட் இந்த 6 to 10 lakhs செக்மெண்ட் அப்படின்றது காலி இருக்காது. இந்த கஃபே 3 நாம்ஸ்ல கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் கால்குலேஷன் இப்போ ஒரு காரோட வெயிட் பேஸ்டா இருக்குல்ல, அதை ரியல் டைம் ஃபுட் பிரிண்ட் பேஸ்டா மாத்த சொல்லி மாருதி நிறுவனம் கவர்மெண்ட் கிட்ட ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க. சரி, மஹேந்திரா அண்ட் டாடா கஃபே 3 நாம்ஸை இவ்ளோ ஆர்வம் காட்டி வரவேற்பதற்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாருதியோட மேஜர் சேல்ஸ் பலினோ, ஸ்விஃப்ட், ஆல்டோ கேட்டன், வேகனார் போன்ற ஸ்மால் செக்மெண்ட் கார்ஸ்ல இருந்து தான் வருது. அந்த சேல்ஸை தடுத்துட்டா இந்த ரெண்டு பிராண்ட்ஸும் இன்னும் ஈஸியா ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு மேல வர முடியும்.
அந்த கார் சேல்ஸ் தடுப்பது பிரச்சனை இல்ல, பட் அதை அழிச்சிட்டா அஃபோர்டபிள் கார் செக்மெண்ட் அப்படின்றதே இங்க இந்தியால அழிஞ்சு போயிருமே, அதுதான் வருத்தமா இருக்கு. ஜூலை 9 அன்னைக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டிக்கு மஹிந்திரா எழுதின கடிதத்துல ஸ்மால் கார் 60% ஆஃப் மார்க்கெட் வால்யூமை கையில வச்சிருக்கு. அதுதான் 53% கார்பன் எமிஷனுக்கு காரணமாகவும் இருக்கு. இன்னும் அந்த ஸ்மால் செக்மெண்ட் கார்களுக்கு சலுகைகள் அதிகம் கொடுத்தா இந்த ஈவி அடாப்ஷனுக்குள்ள பீப்புள் வருவதற்கான வாய்ப்புகள் குறைஞ்சு கொண்டே வரும் அப்படின்ற மாதிரி மஹிந்திரா நிறுவனம் இன்டைரக்டா கிளைம் செஞ்சிருக்காங்க. வேணா மாருதியையும் ஈவிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆர்குமெண்ட்டை அங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க. சரி வாங்க இந்த கஃபே 3யோட அவுட்டேட்டட் வெயிட் பேஸ்ட் எமிஷன் கால்குலேஷன் மாடலையும் மற்ற கண்ட்ரீஸ்ல இருக்கிற ஃபுட் பிரிண்ட் பேஸ்ட் எமிஷன் கால்குலேஷன் மாடலையும் பற்றி தெளிவா புரிஞ்சுப்போம். ஒரு காரோட ஃபுட் பிரிண்ட், அதாவது அதோட வீல் பேஸ், தென் ஆவரேஜ் ட்ராக் வித், அதாங்க அதோட அகலம், இதெல்லாம் வச்சு அதை பொறுத்து எமிஷன் நம்ஸை கால்குலேட் செய்வதுதான் ஃபுட் பிரிண்ட் பேஸ்ட் மாடலுங்க. பட் இந்தியால வெயிட் பேஸ்டா வருவதால ஆல்ரெடி பெட்டரான கார்பன் எமிஷன் பர் கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஸ்மாலர் செக்மெண்ட் கார்ஸ் இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி புஷ் பண்ணுவதால அந்த செக்மெண்ட் அழிவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன்னா பெரிய கர்வ் வெயிட் கொண்ட கார்களை காட்டிலும் இங்க இந்த சின்ன கர்வ் வெயிட் கொண்ட கார்கள் இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லா பெட்டரான ஒரு கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் நார்ம்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. சின்ன கார்களுக்கு பிரச்சனை, பெரிய கார்களுக்கு லெவரேஜ். இதுதான் அந்த வெயிட் பேஸ்டு எமிஷன் மாடலுங்க. இந்த வெயிட் பேஸ்டு மாடல் தவிர்த்துட்டு ஜப்பான் போன்ற கண்ட்ரிஸ் ஃபாலோ செய்யக்கூடிய ஒரு மிக்ஸ்டு காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம்குள்ள போனா பெட்டரா இருக்குன்னு மாருதி நிறுவனம் சொல்லியிருக்காங்க. ஜப்பான்ல என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, கர்வ் வெயிட் கூட இன்ஜினோட டிஸ்பிளேஸ்மெண்ட், அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி, ஃபார் எக்ஸாம்பிள் சிஎன்ஜியா, ஹைபிரிட்டா, இது மாதிரி டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ஃபுட் பிரிண்ட், இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி தான் ஒரு வாகனத்தோட எமிஷன் அப்படின்றத எடுத்து அதை பொறுத்து தான் நார்ம்ஸை வடிவமைச்சிருக்காங்க. அதை ஃபாலோ பண்றப்போ எல்லாத்துக்குமே பெட்டரா இருக்கும். அதை விட்டுட்டு ஆல்ரெடி கிளீனஸ்ட் பர் கிலோமீட்டரா இருக்கிற ஸ்மால் கார்ஸை இன்னும் கிளீனஸ்டா போக சொல்லி அதை அழிப்பது எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு தெரியலங்க. சரி, இதனால எனக்கு என்ன பிரச்சனை, இல்ல நமக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இந்த கஃபே 3 நார்ம்ஸ் அப்படியே ஆல்ரெடி இருக்கிற மாடலை வச்சு கிக்கின் ஆச்சுன்னா ஸ்மால் செக்மெண்ட் கார்ஸ் மார்க்கெட்ல இருக்காது. என்ட்ரி லெவலே 8 to 10 lakh பிராக்கெட்ல தான் ஸ்டார்ட் ஆகும். விச் இன் டர்ன் அது இன்சூரன்ஸ், ரோட் டாக்ஸ் அண்ட் லோன் இஎம்ஐஸ், இது எல்லாத்தையுமே இன்டைரக்டா அதிகப்படுத்தி விட்டுருங்க. எண்ட் ஆஃப் தி டே ஒரு மிடில் கிளாஸ் காமன் மேனோட கார் வாங்குற கனவுல மண்ணை தூக்கி வீசியாச்சு இல்ல. கடைசி வரைக்கும் சாமானிய மனிதனுக்காக இங்க எதுவுமே நடக்காது இல்ல. ஹைபிரிட்ஸ்குள்ள போய் இந்த கஃபே 3 நார்ம்ஸை அட்டெண்ட் பண்ணுன்னு சொல்ற கவர்மெண்ட் அந்த ஈவிஸ்க்கு ஒரு டாக்ஸேஷன் ஸ்லாப் கொடுத்துருக்கீங்களே, பெனிஃபிட் கொடுத்துருக்கீங்களே, அதே போல ஏன் ஹைபிரிட்ஸ்க்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்படி கொடுத்தா அஃபோர்டபுளா ஹைபிரிட் கார்ஸ் அண்டர் 10 lakhsலயே கொண்டு வர முடியும். பட் அதை கவர்மெண்ட் செய்யற மாதிரி தெரியலங்க. எமிஷனை ரெடியூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு மிடில் கிளாஸ் அஃபோர்ட் பண்ணக்கூடிய கிளீன் எமிஷன் பெர் கிலோமீட்டர்ல இருக்கிற குட்டி கார்ஸை மட்டும் அழிப்பது எந்த விதத்துல நியாயம்? கவர்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளுங்க, உங்களை மட்டுமே நம்பி இருக்கிற இந்த மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா ஜப்பான் போல ஒரு மிக்ஸ்டு மாடலை எடுத்துட்டு வரப்போ எல்லாத்துக்குமே பெனிஃபிட்டா இருக்கும். முடிஞ்சா இந்த ஒரு நல்லதை செஞ்சு பாருங்க. சரிங்க, வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்றதா, ரோட்ல போய் வரப்ப உங்களை நம்பி எப்படி இருக்கணும் இருக்கோ அதே மாதிரி ரோட்ல போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்கு. அதை சதச்சிட வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பை பாய்.